படம் நல்லா இருக்குங்கண்ணா. இந்த படம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி எப்படி பண்ணிருக்காரு? அருமையாக பண்ணியிருக்கா அப்படி. மற்ற படத்தோட இதில் நல்லா நடிச்சிருக்கா அப்படி. படம் அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்கிறது ஒரு அவங்க தேவைக்கு யாரை பூர்த்தி செய்யறாங்க அதை மட்டும் சரியா அங்கே வந்துடுற சின்ன சின்ன படம் தானே ஹிட் ஆகுது. இது மாதிரி லப்பர் பந்து மாதிரி இதுவும் ஒரு வகையில் போகும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்குங்கண்ணா. இந்த படம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி எப்படி பண்ணிருக்காரு? அருமையாக பண்ணியிருக்கா அப்படி. மற்ற படத்தோட இதில் நல்லா நடிச்சிருக்கா அப்படி. படமும் நல்லா இருக்கு. பார்த்திருப்போம். இதுல series இல்லை காமெடியாக இல்லை, இது வந்து நல்ல ஆக்ஷன். இதில் நல்லாவே போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்குது. செல்வராஜ் நடிக்கணும். அவர் நடிப்பும் நல்லா இருக்கு. எல்லாமே படத்தில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏ கிரேட் கொடுத்துருக்காங்கன்னா ஃபேமிலியா பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, பெருசாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். மியூசிக்ல பண்ணாரு. எல்லாமே நல்லா இருக்கு. இந்த பொறுத்த ஒரு ஸ்கோர் வரும். 7 கொடுக்கலாம். தேங்க்யூ. ஸ்டோரி பை ஸ்டோரியா அப்படி போயிட்டே இருக்கு. எங்கேயும் லாகும் அடிக்கல, எங்கேயும் போராவே போல. ஸ்டெப் பை ஸ்டெப் ஜெயில என்ன நடக்குது வெளியே தெரிகிறது. அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்கிறது ஒரு அவங்க தேவைக்கு யாரை பூர்த்தி செய்யறாங்க அதை மட்டும் தான் பார்க்கறாங்க. நல்ல படம். ஆர்ஜே பாலாஜி அவர் வேற மாதிரி நடிப்பு தாங்க. காமெடி அடிச்சு அவருக்கு அந்த சீரிஸை கூட காமெடியா தெரியும். அந்த ரியாக்ஷன் அப்படியே கொண்டு போறாரு. நல்ல மூவி தான். வர ஒரு பெட்டரா நடிச்சிட்டு இருக்காருல. ஒரு வில்லத்தனமா கேரக்டரையும் கொண்டு வராரு. அரசியல்வாதி ஒருத்தர் எப்படி தேவைப்படுத்திக்கிறாங்க, ஒருத்தர் எப்படி தேவைப்படுத்திக்கல. அதுதான் படம். மூவி நல்ல மூவி தான். குட் மூவி. எதுவுமே கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இன்ட்ரோல் பேக் அடுத்தது ஒரு சீன் வரும். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பர். அடுத்த செகண்ட் ஹாப்பு கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாப்பு கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் ரெண்டாவது வந்து ஸோ ஆர்ஜே பாலாஜிக்கு அந்த அவரோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரியே அவர் ரியல் கேரக்டருக்கு எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அந்த கதை போகுது. அதாவது த்ரில்லிங் அதிகமாக இருக்குது. ஸோ இவர் அடுத்த படத்துக்கு இது ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் மியூசிக் செம்ம மியூசிக் ப்ரோ. ஒரு இடத்துல கூட லேகே அடிக்கல. மியூசிக் வந்து அந்த இடத்துல கொண்டு போகுது. செம்ம மூவி தான். இதை பார்க்கலாம், எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம். எங்கேயும் லேக் இல்லை. ஒரு அந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளங்கிறதுனால போதை பொருள் அந்த மாதிரி நிறைய வெட்டு குத்து தேவைங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி தான். ஓகே. அவார்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ சூரி இந்த மாதிரி கேட்டகரியில் கண்டிப்பாக வருவார். சூப்பர் படம். செல்வராகனுக்கு நம்ம சொல்லவே தேவையில்ல. ஆல்ரெடி ஒரு லெஜெண்டுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து அவரோட உழைப்பு வந்து பயங்கரமாக போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஹீரோயின் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஆனால் அவர் ஆர்ஜே பாலாஜி அது கை கொடுத்து தூக்கிட்டு வராரு கதையை. அது வந்து மியூசிக் வந்து புது மியூசிக் டைரக்டர் மாதிரியே தெரியல. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு வாய்ப்பு, அடுத்தடுத்த பெரிய ப்ராஜெக்ட் கண்டிப்பாக அந்த மியூசிக் டைரக்டர் கண்டிப்பாக பண்ணுவார். கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஸோ சராசரியாக அங்கே வந்துடுற சின்ன சின்ன படம் தானே ஹிட் ஆகுது. இது மாதிரி லப்பர் பந்து மாதிரி இதுவும் ஒரு வகையில் போகும்னு நினைக்கிறேன். ரேட்டிங்கில் எனக்கு வந்து ஒரு 8 கொடுப்பேன் நான். ஓகே, நன்றி. ஆர்ஜே பாலாஜி நல்லா நடிச்சிருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் மட்டும் தான் கொஞ்சம் சொலப்பிருச்சு. அது சரி. மியூசிக் பயங்கரமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்ஜே பாலாஜி எப்படி பண்ணாரு? சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. அவருக்கா படம் நல்லா இருந்துச்சு. செல்வராஜ் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஐயா படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி எப்படி நடிச்சிருக்காரு? பரவாயில்ல, அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. சூப்பராக இருந்துச்சுங்க. சொல்லவே தேவையில்ல. வேற லெவல். எனக்கு உள்ள ஒண்ணுமே முடியல. கண்ணை திருப்பவே முடியல தியேட்டர்ல இருந்து. அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்துச்சு. சூப்பரா இருக்காருங்க. பர்ஃபெக்டா இருக்காரு. இந்த கதைக்கு ஏத்த மாதிரியே நடிச்சிருக்காரு. செல்லூராகவன் சொல்லவே தேவையில்ல. அவரும் எப்பயும் போல பர்ஃபெக்டா நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி பண்ணி நடிச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி நல்லா நடிச்சிருக்காரு.